ஜேகே பாரம்பரிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம விழிப்புணர்வான பகிர்வில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன? டயாபெட்டிஸ், சர்க்கரை நோய், நீரிழிவு, இன்னும் எந்த பேரில் சொன்னாலும் மறைமுகமாக உடல் அளவிலும் மனதளவிலும் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய, இந்தியாவில் பூதாகாரமான அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வியாதியாக இருக்கக்கூடிய, குணப்படுத்தவே முடியாது, வாழ்நாள் முழுக்க இதனால கஷ்டப்பட்டு தான் தீரணுன்ற அளவுக்கு ஒரு தவறான ஒரு சிந்தனையில மக்கள்கிட்ட ஒரு அபிப்பிராயங்களை கொண்ட ஒரு வியாதியை எப்படி நம்ம ஒரு பாசிட்டிவான அப்ரோச் மூலமா, ஒரு லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன் மூலமா, இயற்கையான ஒரு பாரம்பரியமான முறைகளின் மூலமாக நம்ம அணுக வேண்டும். அப்படி நம்ம அப்ரோச் பண்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன மாதிரி எல்லாம் நம்மளுடைய உடல் அளவில் அந்த ரிப்போர்ட்ல இயற்கையான மாற்றங்களை ஏற்படுத்த செய்ய முடியும். ஏன் அந்த டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கழியுது, ஏன் டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு தோள்களில் ஊறல் ஏற்படுது, திடீர் உடல் பலகீனங்கள் ஏன் ஏற்படுது, நரம்பு தளர்ச்சிகள் ஏன் ஏற்படுது, மருந்து மாத்திரைகளும் இன்சுலின் ஊசி மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தா எவ்வளவு காலத்துக்கு சப்போர்ட்டா இருக்கும், தொடர்ந்து போடுறது ஆரோக்கியமானதா, அப்படி போடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன முறைகளை பயன்படுத்தணும், எப்படியான பாரம்பரியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும், அதன் மூலமாக ரிசல்ட் எப்படி பயன்படுத்திய 30 நாட்களுக்குள்ள நம்ம பார்க்க முடியுன்றதை பத்தி தான் நம்ம இப்போ ஷார்ட்டா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ வழக்கமாக சொல்ற மாதிரி தான் நம்ம ஜூம் மீட்டிங்ல நீங்க கேட்டுட்டு இருக்கும் போதே சந்தேகங்கள் எது இருந்தாலும் உங்களுடைய சேட் பாக்ஸ்ல தாராளமாக நீங்க டைப் பண்ணலாம். இல்ல நிகழ்வின் இறுதியில ஒரு 5 நபர்களுக்கு நம்ம டைரக்டா 1-to-1 கேள்வி ஆன்சர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அப்போ கூட உங்க மைக்கை ஆன் பண்ணி தாராளமாக நீங்க பேசலாம். அது வரைக்கும் உங்களுக்கே தெரியாம உங்களுடைய மைக் ஆன்ல இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்களாகவே அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு தெளிவாக கவனிப்பதற்கு ஒரு சப்போர்ட்டாக அமையும். சரிங்களா? அப்போ சர்க்கரை நோய் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சுகர்னு சிம்பிளா சொல்லிடுறோம். சுகர் நல்லதா கெட்டதா? சேட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சுகர் நல்லதா கெட்டதா? எஸ்னா ஒய்யை டைப் பண்ணிக்கலாம், நோனா என் டைப் பண்ணிக்கலாம். சேட் பாக்ஸ் டைப் பண்ணுங்க. சுகர் நல்லதா கெட்டதா? ஓகே, ஃபர்ஸ்ட் கத்தீர் சொல்லியிருக்கிறாங்க, குட்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் சபாபதி சார் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க, எஸ் நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரவி கெட்டது சொல்லியிருக்கிறாங்க. தென் நல்லது எஸ் எஸ், அப்புறம் நோ, அண்ட் பேச்சியம்மாள் எஸ், அண்ட் சந்தானராஜ் எஸ், மலர் நோ, பெனிலா எஸ். பரவாயில்ல, எஸ் நோன்னு மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. அப்படித்தானே? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா, மகிழ்ச்சியாக இருக்கணும்னா, உடம்பினுடைய செல்கள் புத்துணர்வாக இருக்கணும்னா, உடல் வளர்ச்சி மூளை வளர்ச்சியை தூண்டணும்னா அதற்கு சுகர் தேவை. என்ன சார் இப்படி சொல்றீங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. சுகர் தேவைதான் சொன்ன தவிர நம்ம பயன்படுத்துற வெள்ளச்சீனின்னு சொல்ற அஸ்கா தேவை அல்ல. நம்ம சுகர்னு நினைச்சாலே நம்ம மைண்ட்ல என்ன எடுத்துக்கிறோம்? ஒயிட் சுகர், நம்ம வெள்ளச்சீனி, ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அந்த வெள்ளை சர்க்கரை தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். அது முழுக்க முழுக்க செயற்கையானது, உடலுக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. அப்போ எந்த சுகர் நல்லது? எந்த சுகர் இயற்கையான வழிகளில் நமக்கு கிடைக்குதோ, எந்த சுகர் இயற்கையாக உடல் உற்பத்தி செய்கின்றதோ அந்த சுகர் நமக்கு நல்லது. அது எதுல கிடைக்குது? முளைகட்டிய தானியங்கள்ல கிடைக்கும், இயற்கையான பழங்கள்ல கிடைக்கும், இயற்கையான நம்ம மரங்களுடைய பனங்கற்கண்டு, கருப்பட்டி போன்ற இயற்கையான இனிப்புகள்ல கிடைக்கும். என்னதான் கொதிக்க வச்சு பதப்படுத்தி ஒரு இனிப்பு நமக்கு கிடைச்சாலும் இயற்கையாக ஒரு பழங்கள்ல இருந்து, இயற்கையாக முளைகட்டிய தானியங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய இனிப்பானது உடலுக்கு முழுமையான ஆரோக்கியம் தரவல்லது. இப்போ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் உடம்பு ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, டாக்டர் லிஸ்ட் போட்டுருவாங்க. அப்படித்தானே? அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, பழம் சாப்பிடக்கூடாது, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, தோசை சாப்பிடக்கூடாது, இட்லி சாப்பிடக்கூடாது, எதைதான் சாப்பிடலன்னு சொல்ல மாட்டாங்க. என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு லிஸ்ட் போட்டே இருக்கும்போது இயல்பாக நம்ம எந்த இனிப்புமே எடுக்க மாட்டோம். இனிப்பே எடுக்காம இருக்கிறதுனால உடம்பினுடைய செல்களுக்கு போதுமான அளவுக்கு அந்த உற்சாகம், அந்த ஆற்றல் கிடைக்காம போறதுனால டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகளையும் சேர்த்து, அந்த மருந்துகளை எடுக்கும்போது உடம்பையே கொஞ்சம் பலகீனமா இருக்கும், எனர்ஜிக்கான இனிப்பும் கம்ப்ளீட்டா தவிர்த்துருவாங்க. அப்போ டோட்டலா உடல் பலகீனமாகுது. நம்ம டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம ஜேகே பாரம்பரியாவில் அமிர்தம் சூரணத்தை நாவல் தேனோடு கலந்து நல்லா சுவைச்சு சாப்பிடுங்க நம்ம சொல்றோம்.
டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஜேகே பாரம்பரியால டயாபெட்டிஸ்க்குனே சிறுதானிய லட்டுகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம திரும்ப திரும்ப சொல்வேன், டயாபெட்டிஸ்க்கு லட்டுன்னு ஒன்று அறிமுகப்படுத்தினா நம்ம ஜேகே பாரம்பரியா. அப்போ ஒரு சுவையான இயற்கையான இனிப்புகள் சேர்ந்த இயற்கையான முளைகட்டிய தானியங்கள் சேர்ந்த பொருட்களை நன்றாக மென்று சுவைத்து சாப்பிடும் பொழுது உங்கள் உடலுக்கு அது ஆரோக்கியத்தை தரும். செயற்கையான சுவையொட்டிகள் இருக்கு இல்லையா, நிறமூட்டிகள், மனமூட்டிகள், பிரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுது உடலினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? செகண்ட் பாயிண்ட், சுகர் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம உடம்புங்கிற வண்டி ஓடுறதுக்கு 3 வகையான எரிபொருள் இருந்தால் நம்ம வண்டி ஓடும். என்ன எரிபொருள் பார்த்தீங்கன்னா, சிலர் கார் பார்த்தீங்கன்னா 2 எரிபொருள் இருக்கும். எப்படி இருக்கும்? சில காரில் பெட்ரோல் மூலமாக ஓடும், கேஸ் மூலமாக ஓடும், அப்படித்தானே? சில கார் எப்படி இருக்குது? எலக்ட்ரிக்கல் கார் மூலமாக ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம உடம்புங்கிற வண்டி ஓடுறதுக்கு 3 வகையான எரிபொருள் மூலமாக நமது உடல் இயங்கக்கூடியது. அந்த 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 கார்போஹைட்ரேட்னு சொல்ற மாவுச்சத்து. நம்பர் 2 புரோட்டீன் சொல்லக்கூடிய புரதச்சத்து. நம்பர் 3 ஃபேட்னு சொல்ற கொழுப்பு சத்து. இந்த 3 சத்துக்கள் இருந்துச்சுன்னா, இந்த 3 சத்து ஏதாவது ஒரு சத்து இருந்தாலும் கூட நம்ம வண்டியை ஓட்ட முடியும். இங்க டயாபெட்டிஸ்ங்கிற சர்க்கரை நோய்க்கு ஆதாரமா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 எரிபொருள்ல கார்போஹைட்ரேட்னு சொல்ற மாவுச்சத்துக்களை நாம் தவறாக பயன்படுத்துறதுனால நம்ம உடம்புல சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கு. அப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பொதுவாகவே 3 எரிபொருள் மூலமா வண்டி ஓடும். ஆனால் டயாபெட்டிஸ்ங்கிற சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு மாவுச்சத்துங்கிறது கொஞ்சம் தப்பாக பயன்படுத்துறதுனால அவர்கள் மாவுச்சத்தினை குறைத்து உடம்பு ஆரோக்கியமாக இருப்பதற்கு அதற்கு சமமாக புரோட்டீன் மற்றும் ஃபேட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பும் எனர்ஜியாக இருக்கும், டயாபெட்டிஸும் உடம்புல சேராது, உடல் ஆரோக்கியமாக டயாபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ண முடியும். ஓகேயா? 3வது பாயிண்ட், ஏன் அந்த மாவுச்சத்து பிரச்சனை ஏற்படுதுன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் மாவுச்சத்துனா என்ன? நம்ம ஒரு இட்லி சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம், அரிசி, கோதுமை எல்லாத்துலேயும் பண்ணுறது எல்லாம் மாவுச்சத்து தான். அந்த மாவுச்சத்தில் எளிதில் கரையக்கூடிய மாவுச்சத்துன்னு இருக்கு. எப்படி? பாலிஷ் பண்ண அரிசியில் ஒரு இட்லி சாப்பிட்டா, பாலிஷ் பண்ண அரிசியில் ஒரு தோசை சுட்டு சாப்பிட்டோம்னா அது டக்குன்னு வயிற்றுக்குள்ளே போயிடும், டக்குன்னு ஜீரணம் ஆயிடும், டக்குன்னு குளுக்கோஸாக மாறிடும். குழந்தைகள்கிட்ட கேட்ட சொல்லுவாங்க, கார்போஹைட்ரேட் உடலில் ஜீரணத்தின் போது குளுக்கோஸாக மாற்றப்படுகிறது. அந்த குளுக்கோஸ் டைரக்டா உடம்புல எனர்ஜி கொடுக்காது. அந்த குளுக்கோஸ் நம்ம உடம்புல ஒட்டணும்னா, செல்கள்ல சேரணும்னா, அந்த குளுக்கோஸுக்கு இன்சுலின்னு சொல்ற ஒரு நொதி தேவைப்படுது, என்சைம்ஸ் தேவைப்படுது. அந்த இன்சுலினோடு சேர்ந்த குளுக்கோஸை தான் நம்ம உடம்பு என்ன செய்யும்? பயன்படுத்தும். அந்த குளுக்கோஸுக்கு தகுந்த இன்சுலின் சுரக்கலைன்னா, இன்னொரு பாயிண்ட், இன்சுலினை விட அதிகமான அளவு குளுக்கோஸ் நம்ம உடம்புல சுரந்துச்சுன்னா அதிகப்படியான அந்த குளுக்கோஸ் ரத்தத்தில் அப்படியே சுத்திக்கிட்டு வரும், செல்கள் பயன்படுத்த முடியாது. இன்சுலினோடு ஜோடி சேராத குளுக்கோஸ் ஆனது கழிவாக கருதப்பட்டு அந்த இனிப்பு சத்தானது சிறுநீரகத்துக்கு வந்து சிறுநீர் மூலமாக வெளியேறுகின்றது. அதற்கு பெயர் தான் என்னது? நீரின் மூலமாக குளுக்கோஸ் அழிவதினால் அதற்கு நீரழிவு என்று பெயர். ஓகேயா? அப்ப அந்த பெயரினுடைய காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தருக்கு டயாபெட்டிஸ் இருக்கு, அப்ப என்ன சாப்பிடக்கூடாது? இட்லி, தோசை நிறைய சாப்பிடக்கூடாது. 2வது, நீங்க சாப்பிட்ற பொருள் உங்க உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக குளுக்கோஸ் உற்பத்தி பண்ணா கூட ஓரளவுக்கு இன்சுலினும் கொஞ்சம் கொஞ்சமா சுரக்கும், 2 சேர்ந்து எனர்ஜி கிடைக்கும். அப்ப எந்த சாப்பாட்டுல சார் நான் கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கொஞ்சமா உற்பத்தி ஆகும்னா, எது பாலிஷ் செய்யப்படாத பாரம்பரியமான சிறுதானியங்கள்ல இருந்து செய்கின்ற உணவாக இருக்கின்றதோ, எது பாலிஷ் செய்யப்படாத முளைகட்டிய தானியங்கள் இருந்து கிடைக்கின்ற உணவாக இருக்கின்றதோ, எது நன்றாக மென்று சாப்பிட்டு வயிற்றுக்குள் அனுப்புகின்ற உணவாக இருக்கின்றதோ, அந்த உணவுகள் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னு சொல்ற
கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமான பிணைப்புள்ள நார்ச்சத்துக்கள் நிறைந்த சிறிது சிறிதாக குளுக்கோஸை உடம்பில் உற்பத்தி செய்கின்ற லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளாக கருதப்படும். அந்த உணவுகள் உடலுக்கு ஆரோக்கியம் தரவல்லவை. அதனால தான் நம்ம ஜேகே பாரம்பரியாவில் சிறுதானியங்கள்ல டயாபெட்டிஸ்க்குனே ஒரு லட்டு ரெடி பண்ணி நல்லா மென்னு பொறுமையா சாப்பிடுங்க, அன்னைக்கு முழுக்க உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும்ன்றத நாம உறுதியா சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? டயாபெட்டிஸ்ங்கிறது என்னன்றது ஃபர்ஸ்ட் நம்ம தெரியணும். என்னன்னே தெரியாம நம்ம என்ன பண்ணிடுவோம், இது வரைக்கும் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீங்க செக்அப் கொடுங்க, ரத்தத்தை செக் பண்ணி பாருங்க, குளுக்கோமீட்டர்ல குத்தி பாக்குறாங்க, உங்களுக்கு 160 180க்கு மேல காட்டுச்சுன்னா யூ ஆர் எ டயாபெட்டிக் பேஷண்ட், நீங்க மாத்திரையை சாப்பிட்டே இருக்கணும். மாத்திரையை சாப்பிட்டே இருக்கீங்க, திரும்பவும் 180 200க்கு மேல காட்டுச்சுன்னா இன்னும் 2 மாத்திரையை சேர்த்து போடுங்க. அப்படியும் போட்டுக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் அதிகமா செக் பண்ணி பார்க்கும்போது காட்டுச்சுன்னா இது கூட சேர்த்து இன்சுலினை போடுங்க. என்னைக்காவது நீங்க சாப்பிட்ற சாப்பாடு என்ன சாப்பிட்றீங்க, சாப்பிட்ற உணவுப் பொருட்கள்ல எளிதில் கரையக்கூடிய நார்ச்சத்துனா என்ன, கரையாத நார்ச்சத்துனா என்ன, புரத பொருட்கள் புரோட்டீன் நீங்க சாப்பிட்றீங்களா, கொழுப்புகள் நிறைந்த சிறுதானிய உணவுகள் நல்லா எடுத்துக்கிறீங்களா, இயற்கையான அந்த ஒரு அசைவம் சாப்பிடுகின்ற நபர்களாக நீங்க இருந்தீங்கன்னா நல்ல சால மீன் மாதிரியான மீன் வகைகளா இருக்கட்டும், கடல் உணவுகளாக இருக்கட்டும், நல்ல வேக வைத்த முட்டை நம்ம சாப்பிடலாம். சைவ பிரியர்களுக்கு நல்ல சுண்டல் நல்லா மென்று சாப்பிடுங்க. சாயந்தர நேரத்துல இரவு உணவு 7:30க்கு முன்னாடி சாப்பிடுங்க. உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். வெறும் வாக்கிங் மட்டும் அரை மணி நேரம் போனா போதாது. வாக்கிங் போயிட்டு வந்து டீயும் வடையும் சாப்பிட்டா போன வாக்கிங்கை விட அதிகமான அளவுக்கு சர்க்கரை சத்து உடம்புல ஏறுன்ற வாழ்வியலை யார் உங்களுக்கு சொல்லுகின்றார்களோ, நாம் எடுக்கின்ற இயற்கையான முறைகளை வாழ்வியலோடு சேர்த்து யார் எடுத்துட்டு இருக்காங்களோ அவர்களால் மட்டும்தான் நம்மளுடைய சர்க்கரை நோயை ரிவர்ஸ்க்கு உணர முடியும், திரும்பவும் நார்மல் நிலைக்கு கொண்டு வர முடியும். கொண்டு வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. இந்த மாதிரியான சாப்பிடுறது மூலமா உடம்பு எனர்ஜி ஆயிருக்குதா? ஆயிருக்குது. அப்போ லோ கிளைசிமிக் உணவுகள் எங்க இருக்குது, அதை பற்றி நம்ம ஜேகே பாரம்பரியாவில் விலாவாரியாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்க்ரீனில் சில பிக்சர்ஸ் காட்டுறோம். அதை படம் பார்த்துக்கிட்டே நம்ம கேட்கும்போது இன்னும் நமக்கு கொஞ்சம் எளிமையாக புரியுன்றதுனால ஐ திங்க் எல்லாருக்குமே ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறேன். டயாபெட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன, அதிக வருஷம் கூட டயாபெட்டிஸ் குறைஞ்ச பாடு இல்லை. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல ஒரு 30% இருந்துச்சுன்னா வருஷம் கூட ஏறிக்கிட்டே போகுது. அந்த அளவுக்கு பூதாகரமா ஏன் இந்த டயாபெட்டிஸ்ங்கிற வியாதி வந்துட்டு இருக்கு. முன்னாடிலாம் ஊருக்கு ஒருத்தருக்கு தானே இருந்துச்சு, பணக்கார வியாதி தானே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு இருக்குது. அப்ப என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, நாம் உணவுகளில் கவனம் செலுத்துவதில்லை, நன்றாக உறக்கத்தில் கவனம் செலுத்துறதில்லை. அப்போ பாரம்பரியமான உணவுகளை நாம் மறந்துட்டோம். அப்படியே நமக்கு கிடைச்சா கூடாது, நம்ம குழந்தைகளுக்கு பிடித்த சுவையில நம்மளால செஞ்சு கொடுக்க முடியல. அப்போ இதனால் காரணத்துல எப்படின்ற பிரச்சனை தான் இது. இந்த டயாபெட்டிஸ்ங்கிறது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்து இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம்னா, இந்த டயாபெட்டிஸ் சார்ந்து உடம்பினுடைய மற்ற செல்களும் பாதிக்கப்படுது. ஏன்னா அந்த இனிப்பு சத்து நமக்கு தேவை, அந்த இனிப்பு சத்துக்கான இன்சுலின் சுரக்கல, அப்போ உடம்புக்கு இனிப்பு சத்து கிடைக்காது. இருக்கிற இனிப்பு சத்து ஃபுல்லா சிறுநீர் மூலமா வெளியேறுது. சிறுநீர் மூலமா வெளியேறிட்டே போறதுனால உடம்பினாவது நீர்ச்சத்துலாம் குறைஞ்சு போயிருது. அதனால அடிக்கடி என்ன செய்யுது, தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்கிறோம், திரும்பவும் நீர்ச்சத்து வெளியே போயிட்டே இருக்குது, தண்ணி குடிக்கிறோம், சிறுநீர் கழியுது, நரம்பு சத்து எல்லாம் வீக்கா போயிடுது. சரி, சாப்பாட்டின் மூலமா சத்து கிடைக்கும்னு பசி எடுக்குது, சாப்பிட்றோம், குளுக்கோஸ் உற்பத்தி ஆகுது, அது வெளியில போயிருது. திரும்பவும் குளுக்கோஸ் வேணுன்றதுக்காக உடம்பு பசியை கொடுக்குது, திரும்பவும் சாப்பிட்றோம், திரும்பவும் வெளியில போயிருது. அதனால தான் டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி தாகம் ஏற்படுது, அடிக்கடி பசி உணர்வு ஏற்படுது. ஆனா அதுக்கான எனர்ஜி நம்ம உடம்புல சேர்றதில்ல. அப்போ இந்த மாதிரி சத்துக்கள் குறையறதுனால ரத்த குழாய்கள்ல ரத்தங்களின் ஓட்டங்கள் பாதிக்கப்பட்டு இதயத்துல ஹார்ட் அட்டாக்கு காரணமா இருக்குது. நம்ம பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்ற நரம்பு பிரச்சனைகளும் ஏற்படுது. கண்களோட ரத்த குழாய்கள்ல தேவையான சத்துக்கள் கிடைக்காம கண்களுடைய பார்வை குறைபாடும் நமக்கு ஏற்படுது. சிறுநீரகத்துக்கு தொடர்ந்து அதிகமான வேலைப்பளு கொடுக்கறதுனால சிகேடின்னு சொல்ற குரோனிக் கிட்னி டிசீஸும் வருவதற்கு இது முக்கியமான காரணமா இருக்குது. மூளைக்கு அதிகமான அளவுக்கு அழுத்தங்கள் ஏற்பட்டு ஸ்ட்ரோக் வருவதற்கும் இது முக்கியமான காரணமாக இருக்கின்றது.
அப்போ டயாபெட்டிஸ்ங்கிறது ஒரு மாத்திரையை மட்டும் வாயில போட்டுட்டு சுகர் செக் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு நார்மலா இருக்கு நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதியா, ஒட்டுமொத்தமாக உள்ளுறுப்புகளையும் சரி செய்து உணவுகளையும் சரி செய்து உணர்வுகளையும் சரி செய்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையான்றதை நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி இதுக்கு வெறும் மாத்திரை மட்டும் போதாது, வாழ்வியல் மிக மிக அவசியம்ன்றதை நாம தெரிஞ்சுக்கிறோம். சார் எத்தனை வகையான டயாபெட்டிஸ் இருக்குது? டைப் 1 டைப் 2 காமனா சொல்றது. மற்றபடி நிறைய சின்ன சின்ன வகைகள், குழந்தை வந்து டெலிவரி டைம்ல குழந்தை வைத்து சுமந்து இருக்கும்போது கருவுற்ற தாய்மார்களுக்கு வருகின்ற ஒரு டயாபெட்டிஸ், ஆக்சிடென்ட் டைம்ல திடீர்னு டயாபெட்டிஸ் வரும், அப்படி போயிடும். இதெல்லாம் ஆக்சிடென்டல், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. முக்கியமான டயாபெட்டிஸ் டைப் 1 டைப் 2. சரிங்களா? சரி, டைப் 1னா என்ன? நம்ம என்ன சொன்னோம்? சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள கார்போஹைட்ரேட்லாம் குளுக்கோஸாக மாறும்னு சொன்னோம். அந்த குளுக்கோஸ் கூட ஜோடி சேர என்ன சேரணும்? இன்சுலின் சுரக்கணும்னு சொன்னோம். இன்சுலின் எங்க இருந்து சுரக்கும்? நம்ம உடம்புல கணையத்திலிருந்து சுரக்கும். அப்ப அந்த கணையத்துல இயல்பாகவே ஒரு ஊனம் ஏற்பட்டு அந்த கணையத்தினுடைய செல்கள் இன்சுலினை சுரக்க முடியாமலே போயிட்டுனா அந்த நபருடைய உடம்புல இன்சுலின் இருக்குமா? இன்சுலின் இருக்காது. அப்போ இன்சுலினே இல்லாத உடம்புல குளுக்கோஸ் பயன்படுத்தவே முடியாம போயிடும். அப்போ அதுக்கு பேர் தான் டைப் 1 டயாபெட்டிஸ். அதை பத்தி நம்ம பார்க்க வரல, ஏன்னா அந்த பிரச்சனைக்கு இன்சுலின் ஊசி போடுறது தான் இப்போதைக்கு தீர்வு. சரிங்களா? அப்போ இது யாருக்கு இருக்கும்? குழந்தைகள்ல இருந்து டயாபெட்டிஸ், ஜொனைல் டயாபெட்டிஸ் குழந்தைகளுக்கு முக்கியமாக இது வந்து பாதிக்கப்படுது. இது முக்கியமாக அந்த இன்சுலின் டிஃபிஷியன்சினால வருகின்ற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. இது பரம்பரை காரணமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஆட்டோ இம்யூன் சொல்ற நம்ம செல்கள் வந்து போதுமான அளவுக்கு அது தன் அறிவு இழப்பதன் காரணத்தினால வருகின்ற ஒரு பிரச்சனையாக கருதப்படுறது. அதை பற்றி நம்ம பார்க்கல. ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, 100க்கு 90 பேருக்கு என்ன டயாபெட்டிஸ் இருக்குதோ அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். 100க்கு 90 பேருக்கு இருக்கக்கூடிய சுகரானது டைப் 2 டயாபெட்டிஸ். அது என்ன? இன்சுலின் போதுமான அளவுக்கு சுரக்கப்படல, இல்லைன்னா இன்சுலின் அதிகமா குளுக்கோஸ் உடம்புல ஏறிடுது, அந்த குளுக்கோஸ் பயன்படுத்தல, இல்ல இன்சுலினும் சுரக்குது குளுக்கோஸும் சுரக்குது, செல்களால் உறிஞ்சிக்க முடியல. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஓகே, ரைட்டு. ஸோ இதை பற்றி சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு வீடியோஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம பார்த்தோம், டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அடிக்கடி சிறுநீர் கழியுது. சிறுநீர் தொடர்ந்து அந்த இனிப்பு சத்தானது சிறுநீரின் மூலமாக வெளியேறிட்டே இருக்கும்போது அந்த இனிப்பு சத்து படிவங்கள் வந்து அந்த தொடை இடுக்குகளில் ஊறலை ஏற்படுத்தும், இச்சிங் ஏற்படுத்தும். அதான் டயபெட்டிஸ் இருக்கும் கொஞ்சம் ஊறல் மாதிரி ஏற்படும். இன உறுப்புகளில் இந்த பிரைவேட் பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு இச்சிங் மாதிரியான அறிகுறிகள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம். சின்ன சின்ன நுண்ணிய ரத்த குழாய்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துறதுனால தான் அந்த ஆண் உறுப்புகளில் ரத்த ஓட்டங்களின் குறைவுகள் ஏற்பட்டு ஆண்மை குறைபாடு ஏற்படுது, கண்கள் ரத்தங்களின் குறைவுகள் ஏற்பட்டு கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுது. அதிகமாக தாகம் எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்றதை பார்த்தோம், அதிகமாக பசி எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டோம். இயற்கையான மூலிகைகள் டயாபெட்டிஸ்க்கு சப்போர்ட் செய்யுமானா நிச்சயமாக செய்யும். ஏன்னா டைரக்டா அந்த டயாபெட்டிஸை குறைக்குதோ இல்லையோ கணையத்தினுடைய செல்களை தூண்டுவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. உடலுக்கு தேவையான துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் கொடுத்து நாம் உண்ணுகின்ற உணவை அறுசுவை உணவாக மாற்றுவதில் இயற்கையான மூலிகைகள் பெரும் பங்கு வகிக்கின்றன. யோசிச்சு பாருங்களேன், நம்ம சுண்டைக்காய் என்னைக்கு கடைசியா பயன்படுத்தணும், பாகக்காய் கடைசியா என்னைக்கு பயன்படுத்தணும், வேப்பங்கொழுந்து என்னைக்கு கடைசியா நம்ம சாப்பிட்டோம், சரி கசப்பா இடத்த நம்ம சாப்பிட்டோம்னு கேட்டா எல்லாரும் யோசிப்போம், சார் அது போன வாரம் அந்த போன மாசம் அன்னைக்கு நினைச்சேன், அவ்வளவுதான். அப்போ அறுசுவை உணவுனா என்ன? 6 சுவை நிறைந்த உணவு. நம்ம அறுசுவை உணவுனா இனிப்பான உணவு நினைச்சிட்டு இருக்கணும், அப்படித்தானே? மதுர அம்ல லவணம் கடு திக்தம் கஷாயம். மதுரம்னா அந்த இனிப்பு, அம்லம்னா புளிப்பு, லவணம்னா உப்பு, கடுனா காரம், திக்தம்னா கசப்பு, கஷாயம்னா துவர்ப்பு. இந்த 6 சுவை சேர்ந்தால் மட்டும்தான் சட்ரச அபியாசோ பலகராணாம் சிரேஷ்டம். 6 சுவை நிறைந்த உணவுகளே உடலினுடைய ஆரோக்கியத்தை தருவதில் சிறந்தது. அப்போ நம்மளால சாப்பாட்டுல தான் சாப்பிட முடியலன்றதுனால இயற்கையான துவர்ப்பு சுவையுடைய மூலிகைகளை நம்ம வந்து இயற்கையான வடிவத்துல சரியான விகிதத்துல கலந்து கொடுக்கும்போது அன்றாட உணவுகளோடு சேர்த்து அதையும் ஒரு 1.5 ஸ்பூன் 1/4 டம்ளர் வெந்நீர்ல கலந்து குடிக்கும் போது உண்ணுகின்ற உணவு அறுசுவை உணவாக மாற்றப்படுது. இப்போ தெரியுதா? நம்ம ஜெகே பாரம்பரியாவினுடைய டிஎம் ஸ்பெஷல் கேர், நம்மளுடைய டிஎம் ஸ்பெஷல் கேப்சியூல் இதை நம்ம பயன்படுத்தும் போது சார் உடம்பு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு சார், எனக்கு சோர்வு கொஞ்சம் மாறி இருக்குது, முன்னாடி இருந்தது கொஞ்சம் பெட்டரா நான் ஃபீல் பண்றேன்னு சொல்றதுக்கான ரீசன் இதுதான்.
அதனால தான் நம்ம டிஎம் ஃபிசல் கேர்ல சரியான விகிதத்தில் இந்த துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் நம்ம இணைச்சிருக்கிறோம். அப்போ இந்த சுவை நிறைந்த உணவுகள் மிக மிக அவசியமானவை. அப்போ கணையத்தில் எப்படி ரத்தங்கள் ஓடுது, எப்படி குறையுதுன்றத இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ ஐ திங்க் எல்லாருக்குமே அந்த வீடியோ ப்ளே ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சொன்னதுதான், சொன்ன விஷயம் அப்படியே ஒரு வீடியோவா இப்போ வரப்போகுது. ஜஸ்ட் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்க. என்னாச்சு, ப்ளே ஆகுதா? கிளியரா இருக்கு. ஆனால் வீடியோ ப்ளே ஆன மாதிரி தெரியல. ஸோ அப்படி இல்லைன்னா கூட நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ சொன்ன விஷயங்களை ஒரு வீடியோவை நம்ம ஃபைனல் டைம் கடைசியில் டைம் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. அப்போ நம்ம வழக்கமாக பார்த்தோமா, இந்த சார்ட்டில் தெரியக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டயாபெட்டிஸும் அதனோடு சேர்ந்த மற்ற வியாதிகளும் எப்படி இருக்குது. டைப் 2 டயாபெட்டிஸ் எது அதிகமாக இருந்துட்டு இருக்குது. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் உள்ள சார்ட் எல்லாமே டைப் 2 டயாபெட்டிஸ். அப்போ அதை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ டைப் 2 டயாபெட்டிஸ் நமக்கு சரி பண்ணணுங்க. எனக்கு சுகர் இருக்குது, நான் அதில் இருந்து வெளியில் வரணும், அதை நான் ரிவர்ஸ் பண்ணணும் சொல்லுகின்ற நபர்களுக்கு இந்த சார்ட்டை நல்லா கவனமாக பாருங்கள். எனக்கு சுகர் வரக்கூடாது, எனக்கு வீட்டில் எல்லாருக்குமே சுகர் இருக்கு, அப்பாவுக்கு இருக்கு, அம்மாவுக்கு இருக்கு, தாத்தாக்கு இருக்கு, பாட்டிக்கு இருந்துச்சு. ஏன்னா நான் இப்போ 25 வயசுல இருக்கிறேன், இப்போதும் எனக்கு இல்லை, ஆனால் எனக்கு வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல இருந்து நான் தப்பிக்கணும் அப்படி சொல்லுகின்ற நபர்களுக்கு தான் இந்த சார்ட்டு. பொதுவாக இந்த வியாதியிலிருந்து நம்ம வெளியில வரணும்னா இந்த ஒரு 5-6 விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். மிக மிக முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றது தான். மனசுக்குள்ள அந்த தேவையில்லாத குழப்பம், எரிச்சல், பகை, இந்த கவலை, இந்த மாதிரியான அந்த உணர்வுகளை கொஞ்சம் தவிர்க்கணும். இரவு நேரத்தில் நல்லா தூங்குவதற்கு பழகணும். ஏன்னா நைட்டு யாரெல்லாம் சரியா தூங்கலையோ, யாரெல்லாம் எதிர்காலத்தை பற்றி அதிகமாக பயந்துட்டு இருக்கிறீங்களோ, இதயம் சம்பந்தமான, இரத்த அழுத்தம் சம்பந்தமான, சர்க்கரை சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. அப்புறம் ஒபேசிட்டி முக்கியமானது. நம்ம ஜேகே பாரம்பரியால வெயிட் லாஸ் கிட்டு போட்டதுக்கான அடிப்படை காரணமே தான். ஏன்னா பிசிஓடி பிரச்சனை நிறைய இருந்துட்டு இருக்குது, சர்க்கரை வியாதி அதிகமாக இருந்துட்டு இருக்குது, ஒபேசிட்டினால ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்குது. அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வாக எடையை குறைக்கணுன்றதுக்காக, இயற்கையான வழியில குறைக்கணும், குறைந்த எடை மீண்டும் கூடக்கூடாதுன்றதுக்காக தான் இயற்கையான சேர்மானங்கள் அடங்கிய பத்தியமற்ற வெயிட் லாஸ் கிட்ட நம்ம அறிமுகப்படுத்திருக்கிறோம். அப்போ இந்த ஒபேசிட்டி குறையணும்னா என்ன காரணம்? பசிக்கும் போது சாப்பிடாம ருசிக்காக சாப்பிட்றது முக்கியமான ஒரு காரணம். நமக்கு அதே மாதிரி பசி உணர்வுகள் எடுக்கும் போது சாப்பிடாம கிடைக்கும் போது சாப்பிட்றது முக்கியமான ஒரு காரணம். ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது சிலர் சாப்பிடுவாங்க, பசி ஏதோ கோபத்துல சாப்பிடுவாங்க, இந்த பருத்தி வீரர்ல சாப்பிட்ட மாதிரி. இந்த மாதிரி அந்த உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஏதோ கிடைக்கும் போதெல்லாம் சுவையை பொறுத்து அப்படி சாப்பிட்றது வந்து சுவை நரம்புகளை மட்டுமே மகிழ்ச்சியூட்ட சாப்பிடுவது உடலுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். சாப்பிட்றதுங்கிறது எந்த அளவுக்கு அவசியமோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, இந்த மாதிரியான பயிற்சிகளை பண்ணணும். பயிற்சி பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்டால் நான் ரொம்ப பிஸின்றாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை அதிகமாகி ஹாஸ்பிட்டலில் அந்த ஆளை 10-15 நாளைக்கு படுத்து கிடக்காங்க. அப்படி இருக்கிறத விட கிடைக்கிற நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் உடலுக்கு பயிற்சிகள் செஞ்சு அதிகமான ஆகாரத்தை சாப்பிட்டீங்களா, இன்னும் அதிகமான பயிற்சிகள் மூலமாக அந்த ஆகாரத்துடைய கலோரிஸை நம்ம எரிக்க பழகணும். வண்டியில் பெட்ரோல் போடுறது முக்கியம் இல்லை, போடுற பெட்ரோலுக்கு தகுந்த மாதிரி வண்டியை நீங்கள் ஓட்டினால் மட்டும்தான் உங்கள் வண்டி நல்லா ஓடும். வண்டியே ஓட்டாமல் டெய்லி பெட்ரோல் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி ஒரு பெட்ரோல் அந்த டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகுதோ உடம்புல டயாபெட்டிஸ் வரும். இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. ஸ்மோக்கிங்னு சொல்றது ஸ்மோக்கிங் மட்டும் இல்லை, எல்லா வகையான அடிக்ஷனும், அது ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இந்த பாக்கு போடுறதா இருக்கலாம், அதுவும் முக்கியமாக பெண்களுக்குன்னு சொல்றதா இருந்தால் என்ன அடிக்ஷன், தோசை சாப்பிடலாம்னு எனக்கு தோசைக்கு மேலே இருக்கிற ஆசையை என்னால் தவிர்க்கவே முடியல டாக்டர்ன்ற மாதிரி ஒரே தோசை இட்லின்னு சாப்பிடுகின்ற சமைக்கின்ற பெண்கள் இது முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா அதில் அதிகமான கார்போஹைட்ரேட், எளிதில் கரையக்கூடிய சிம்பிள் கார்போஹைட்ரேட் இருக்குது. அது அதிகமான குளுக்கோஸ், ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதில் அதிகமாக இருக்கிறதுனால உடம்பில் அதிகமான குளுக்கோஸினுடைய அளவை கூட்டத்துக்கு வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. ஹெல்த்தி டயட், இதில் தான் நம்ம ஜேகே பாரம்பரியம் 100% சப்போர்ட் கொடுக்கும். ஜேகே பாரம்பரியோட இயற்கையான ஆரோக்கியமான உணவுகளை நம்ம கரெக்டாக நம்ம எடுத்தோம்னா நம்ம டயாபெட்டிஸ்க்கு ஃப்ரீடியம்னு சொல்கிற டயாபெட்டிஸ் நியூட்ரிஷன் பார்ட்னர் நம்ம எடுத்துக்கலாம். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், கேக்குதா? ஆடிபிளா?
வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இப்போ ஓகேயா? சரி, ரைட், ஓகே 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 ஓகே, நல்லது. அப்போ நம்ம தேக்கே பாரம்பரியாவில் இயற்கையான முளைகட்டிய தானியங்கள்ல சர்க்கரை வியாதிக்கான ஒரு ஹெல்த் மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இயற்கையான முளைகட்டிய தானியங்கள்ல எனர்ஜி பால்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அப்போ இதை நம்ம மென்று சாப்பிடும் பொழுது சுவையோடு சத்துக்களும் கிடைத்து ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் இல்லாமல் லோ கிளைசிமிக்கான தானியங்களை வச்சு நம்ம பண்ணதுனால அதற்கு தகுந்த இன்சுலினும் சுரக்கப்படுது. அப்போ ரொம்ப ரொம்ப அவசியமாக ஆரோக்கியமான உணவுகளை ஆரோக்கியமான வழிகளில் நன்றாக மென்று சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அசௌகரியம் ஏற்படுத்துகின்ற வியாதிகள் வராது. அதைத்தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க? நொறுங்க சாப்பிட்டவருக்கு ஆயுசு 100 சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நல்லா மென்று சாப்பிடும். நிறைய பேர் டிவியை பார்க்குறோம், மொபைலை பார்க்குறோம், என்னத்தையோ வாய்க்குள்ள போடுறோம், எப்படியோ வயிற்றுக்குள்ள போயிருது. வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குன்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அப்போ உண்ணுகின்ற உணவு பற்களால் நன்றாக அரைக்கப்பட்டு நாவினால் நன்றாக கலக்கப்பட்டு உமிழ்நீரோடு கலந்து உணவு கூழாகி அந்த உணவுக்குள் வயிற்றுக்குள்ள போச்சுன்னா பாதிப்பு இல்லை. எனக்கு எது ஆசைப்படுவோம், திடீர்னு ஒரு போண்டா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும், இல்லைங்க பரோட்டா சாப்பிடணும்னே ஆசையா இருக்கும். அப்போ ஒரு சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க யாருக்குமே பரோட்டா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சரி, மனசுக்கும் ஒரு மகிழ்ச்சி கொடுக்கத்தானே செய்யணும். அப்படி சாப்பிட்றத என்ன செய்யணும்? வாங்கிட்டு வந்து நல்ல பொறுமையா உட்காந்து நல்ல பிச்சு போட்டு வாயில வச்சு நல்லா மெல்லுங்க. கண்ணை மூடி நல்லா மென்னு நல்லா அரைச்சி கூழாக்கி நல்லா சந்தோஷமா சாப்பிட்டீங்கன்னா அது பெரிய லெவல்ல உங்க உடம்புல பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆக டெய்லி சாப்பிடக்கூடாது, சரிங்களா? அப்போ சாப்பிட்ற ஆகாரத்தை பொறுமையாக மென்று சாப்பிட வேண்டிய அவசியம். லேக் ஆஃப் எக்ஸசைஸ் நம்ம பார்த்தோம்ல, அப்போ அந்த எக்ஸசைஸ் நல்லா பண்ணிட்டோம்னா ஒபேசிட்டிக்கும் பிரச்சனை கிடையாது, மற்ற ஹார்மோன் இம்பேலன்ஸும் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஜீன்ஸ்னு பரம்பரைன்னு ஒரு பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த பரம்பரைக்கு என்ன சார் மருந்துன்னு கேட்டா, இந்த மற்ற சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ், ஒபேசிட்டி, அந்த அடிக்ஷன், ஹெல்த்தி டயட்டு, எக்ஸசைஸ் இதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா பரம்பரையால் வருகின்ற எந்த வியாதிகளாக இருந்தாலும் நிச்சயமாக அதிலிருந்து நாம் விடுபடலாம். சரிங்களா? ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ டைப் டயபிட்டிஸ் கணையத்திலிருந்து அந்த இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படுகின்ற பிரச்சனைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சிறுதானிய உணவுகள் ஏன் நல்லது? இது நார்ச்சத்துக்கள் நிறைந்தது. இதுல ஒவ்வொரு வர்ணத்தில் அந்த உணவுகள் இருக்கும்போது அப்போ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன? நாம் உண்ணுகின்ற உணவுகள் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சுகர் இருந்தா டாக்டர் அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி அல்ல. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க சாப்பிட்ற சாப்பாடு ராஜா மாதிரி சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், நல்ல பல்வகையான வர்ணத்துல சாப்பிடணும். அதான் முக்கியமானது. வெறும் வெள்ளை கலரை மட்டுமே சாப்பிட்டாதான் பிரச்சனை. நல்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ், இயற்கையான கலர் அதான் முக்கியம். நல்ல கலர் பொடியை தூவி சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிடும், சரிங்களா? இயற்கையான கலர் இருக்கக்கூடிய தானியங்களை நல்லா மென்று சாப்பிடணும். பாருங்களேன், இந்த பிக்சர்ல தெரியுறது பாருங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தானி. கம்பு இருக்கு, ராகி இருக்கு, குதிரைவாளி இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர். இந்த ஒவ்வொரு கலர்லயுமே இந்த நிறமிச்சத்துங்கிறது இயற்கையான வழியில உடம்பினுடைய கேன்சர் செல்களை அழிக்கின்ற ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி நிறைந்தது. இது ஆராய்ச்சியின் மூலமா உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு சத்து, அதாவது ஒரு செயற்கையான உணவை சாப்பிடும் போது சைடு எஃபெக்ட் ஏற்படும், பக்க விளைவுகள். ஒரு இயற்கையான உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுது சைடு பெனிஃபிட் ஏற்படும். அது பசியும் அடக்கும், மற்ற பிரச்சனைகளில் இருந்தும் நமக்கு ஒரு நிவாரணம் அளிக்கும். அப்போ கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்ற ஒரு வார்த்தையை பார்த்தா என்ன அர்த்தம்? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றுல கரைஞ்சி அது அந்த கார்போஹைட்ரேட் ஆனது எவ்வளவு வேகமாக குளுக்கோஸா மாறுதுன்றதை பொறுத்து கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்றாங்க. வேகமாக மாறுற உணவை சாப்பிட்டா சுகர் சீக்கிரமா வந்துடும். மெதுவாக குளுக்கோஸா மாறுற உணவை சாப்பிட்டோம்னா சுகர் மெதுவாக வரும். எது மெதுவாக மாறுறதுன்னு பார்த்தா இயற்கையான சிறுதானியங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல ஆரோக்கியம் தரவல்லதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் பிக்சரில் தெரியுது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கமாக பார்த்தது என்னென்ன விஷயங்கள் நமக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஎம் சொசல் கேர். அப்போ டிஎம் சொசல் கேரை இந்த சர்க்கரை வியாதிக்கு ஏன் நம்ம இதை அறிமுகப்படுத்தணும்னா, நாம் உண்ட உணவை அறுசுவையாக மாற்றுவதற்கு, அன்றாடம் நமக்கு தேவையான துவர்ப்பு கசப்பு சுவையானது நம்ம உடலில் சேர்வதற்கு, கணையத்தினுடைய செல்கள் இன்சுலினை உற்பத்தி செய்வதற்கு, டயாபெட்டிஸ்னால் ஏற்பட்ட நரம்புகளில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை மாற்றுவதற்கு,
ஒரு இயற்கையான எவ்விதமான செயற்கையான நிறமூட்டிகள், மனமூட்டிகள், ப்ரிசர்வேட்டிவ் சேராத ஒரு அற்புதமான ஒரு சேர்க்கையாக இந்த டிஎம் ஸ்பெஷல் கேர் இருக்கிறதுனால இதை காலை மாலை 1.5 ஸ்பூன் தொடர்ந்து எடுக்கும் பொழுது ஒரு பாட்டில் முடியும் போது நமக்கு மிகச்சிறந்த ஆற்றல் கிடைக்கும். இந்த டயாபெட்டிஸோடு சேர்ந்து எனக்கு மற்ற பிரச்சனையும் இருக்கு, கணையத்துல இருக்கு, சிறுநீரகத்துல இருக்கு, இதயத்துல மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன், ப்ரெஷருக்கு சாப்பிட்டு இருக்கிறேன், முன்னாடி ஸ்ட்ரோக் வந்திருக்குன்னு சொல்லுகின்ற நபர்களுக்கு அந்த மற்ற விளைவுகளுக்கும் தீர்வாக டிஎம் ஸ்பெஷல் கேப்சியூல் நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அப்போ டிஎம் ஸ்பெஷல் கேர்ங்கிற ஒரு பவுடர் ஃபார்ம், டிஎம் ஸ்பெஷல் கேப்சூல்ங்கிறது வந்து அது டியூப் வடிவத்தில் இருந்துட்டு இருக்குது. இது இரண்டையும் ஒருமித்து எடுக்கும் பொழுது சர்க்கரை வியாதி மட்டுமல்லாது சர்க்கரையோடு சேர்ந்த மற்ற பிரச்சனைகளுக்குமான மிகச்சிறந்த ஒரு தீர்வாக நம்ம ஜேகே பாரம்பரியாவை இதை நம்ம அறிமுகப்படுத்திருக்கிறோம். சார் இதில் பயன்படுத்துகிற எவ்வளவு நாட்கள் எனக்கு வித்தியாசம் தெரியும்? பயன்படுத்திய ஒரு மாதத்திற்குள் உடலில் மாற்றத்தை தரவல்லது. சார் நான் 10 வருஷம் 15 வருஷமா டயாபெட்டிஸ்க்கு நான் மாத்திரை தான் சாப்பிட்டு இருக்கிறேன், இன்சுலின் தான் போட்டுட்டு இருக்கிறேன், இன்னையிலேருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு டிஎம் ஸ்பெஷல் கேரையும் கேப்சூல் எடுத்துக்கலாமா? கூடாது. வழக்கமாக நீண்ட காலத்துக்கு மருந்துகள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அதனோடு சேர்த்து நம்ம டிஎம் ஸ்பெஷல் கேர் அண்ட் கேப்சூலை எடுத்துட்டு நம்ம சொன்ன வாழ்வியலையும் பயன்படுத்தி ஒரு மாதத்திற்கு பிறகு உடம்புல எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்குங்கிறத பேஸ் பண்ணி படிப்படியாக அந்த அந்த வழக்கம் ஆங்கில கட்டுப்படுத்துகின்ற மருந்துகளின் அளவை குறைத்து குணப்படுத்துகின்ற நம்மளுடைய இயற்கையான ஆற்றல் மிகுந்த சிறுதானிய உணவுகளையும் சிறுதானிய மூலிகை வகைகளையும் நாம் எடுத்துக்கொள்வது மிகச்சிறந்தது. முக்கியமா நிறைய பேர் பண்றது என்ன, டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சோர்வா இருக்குன்னு என்ன பண்ணிடுறோம், டக்குன்னு எனர்ஜி கிடைக்கும்னு காபி குடிச்சிடுறோம், டீ குடிச்சிடுறோம். குடிச்சு அந்த செகண்ட் தான் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். திரும்பவும் சோடா பாட்டில் உற்சாகம் சொல்லுவாங்க, எப்படி இருக்கும், அடிச்சா புஷ்ஷு பொங்கி வரும், அப்புறம் புஷ்ஷுன்னு போயிடும். அந்த மாதிரி தான். அப்போ டீ காஃபின்றதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு எனர்ஜி வேணும்னா அதுக்கு ஃப்ரீடியம்னு சொல்ற முளைகட்டிய தானியங்களினுடைய அற்புதமான சத்துக்கள் அடங்கிய ஒரு சத்து மாவு நம்ம ஜேகே பாரம்பரியால் கொடுத்துருக்கிறோம். இதுலயுமே நுணுக்கமாக சொல்றது, நிறைய பேர் காய்ச்சி வேக வேகமா குடிச்சிடுறாங்க. அவர்களுக்கு முக்கியமான வேண்டுகோள், நம்ம டிஎம் ஃப்ரீடியம் நம்ம காய்ச்சி குடிக்கும் பொழுது காய்ச்சி ஒரு டம்ளர் வச்சிருங்க, வழக்கமா பார்க்குற வேலையை பார்த்துட்டு இருங்க, ஒரு சிப் குடிச்சிட்டு வச்சிருங்க, வேலையை பாருங்க, ஒரு சிப் குடிச்சிட்டு வச்சிருங்க, ஒரு 20 நிமிடம் ஒரு அரை மணி நேரத்தை அந்த ஒரு டம்ளரை நீங்க காலி பண்ணீங்கன்னா அது ஃப்ரீடியம் ஆனது அற்புதமான எனர்ஜியை கொடுக்கும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கும் போது அந்த உணவானது உமிழ்நீரோடு கலந்து உடலுக்குள்ளும் குடலுக்குள்ளும் போகிறதுனால அந்த அப்சார்ப்ஷன் வந்து மிகச்சிறப்பாக செயல்படும். அப்படி இல்லை சார், நான் லிக்விடாக இருந்தால் டக்குன்னு குடிச்சு எனக்கு பழகிட்டுன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கட்டியாக காய்த்து ஸ்பூன் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றதும் மிகச்சிறந்த பலன் கொடுக்கும். நம்ம கேஃபினோவை சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு ஏன் நம்ம அறிமுகப்படுத்துறோம்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னா டீயோ காப்பியோ குடிச்சாதாங்க அன்றைய பொழுது எனக்கு உற்சாகமாக இருக்குன்ற தவறான ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அதிகமான அமிலச்சத்துக்களை, இரத்தத்தினுடைய அமிலத்தன்மையை கூட்டுகின்ற டீ தூள் காப்பி தூளை தொடர்ந்து டீ காஃபியாக நாம் பயன்படுத்திட்டு வரும் பொழுது அன்றைக்கு முழுவதுக்குமே ஒரு பரபரப்பான ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த டீ காஃபிலேருந்து வெளியில வரணும், இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில வரணுன்றவங்களுக்காக நம்ம ஜேகே பாரம்பரியாவில் கேல்பினோன்னு சொல்ற நம்ம கொத்தமல்லி மற்றும் சிறுகோர் முளைகட்டிய கோதுமை சேர்ந்த 16 மூலிகைகள் கலந்த ஒரு பொருளை வச்சிருக்கிறோம். எப்படி டீ டிகாஷன் போடுவோமோ அதே மாதிரி இதை பயன்படுத்திட்டு வரும் பொழுது ரத்தத்தின் அமிலத்தன்மையும் குறையும், ரத்தத்தினுடைய பிஹெச் பேலன்ஸ் ஆகும், நமக்கு டீ காஃபி குடிக்கணுன்ற அடிக்ஷன்ல இருந்தும் நம்ம விடுபடுவதற்கு மிகச்சிறந்த ஒரு தீர்வாக இந்த கேஃபினை அறிமுகப்படுத்தலாம். நம்ம சொன்னோம் இல்லையா, டயாபெட்டிஸ்க்கு என்னது கொடுத்துருக்கோம், நம்ம லட்டு நம்ம ஜேகே பாரம்பரியாவில் நம்ம அறிமுகப்படுத்திருக்கிறோன்றது. டயாபெட்டிஸ் இருக்கிற எல்லாருமே இந்த லட்டு சாப்பிடலாம். டெய்லி ஒரு லட்டு நன்றாக வாயில போட்டு நல்லா மென்று சாப்பிடும் பொழுது அன்றைக்கு முழுவதற்கும் ஒரு எனர்ஜி நம்ம உடம்புக்கு கிடைக்கும். எனக்கு சிறுதானியங்களுடைய மிகச்சிறந்த ஒரு செயற்கையாக இது இருக்கிறதுனால இது சர்க்கரையினுடைய அளவையும் அதிகப்படுத்தாது, அதே நேரத்தில் நரம்புகளினுடைய தளர்ச்சியையும் மாற்ற வல்லது. ஸோ ரொம்ப சோர்வா இருக்கிறது, ரொம்ப ரொம்ப நீண்ட காலமா சர்க்கரைவாதி இருக்கிறவங்களுக்கு இதனோடு சேர்த்து நோனி நம்ம எடுத்துக்கலாம், நம்மளோட ஸ்பைருலாவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்பைருலாங்கிறது என்னது, இது அற்புதமான இயற்கையான ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய புரோட்டீன் சத்து நிறைந்த நீர்க்கீரை. இது பெஸ்ட் சப்ளிமெண்ட். பாருங்களேன், எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே ஒரு கட்டுப்படுத்துற மாத்திரையை கொடுக்கும்போது ஒரு மல்டிவிட்டமின் டேப்லெட்டும் கொடுப்பாங்க, அப்படித்தானே? காரணம் என்ன, அந்த மாத்திரையை சாப்பிடும் போதே உடம்புல எனர்ஜி போயிடும்ன்றதுனால மல்டிவிட்டமின் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம இயற்கையாக உடம்புல ஆற்றல் வரணும்னா இயற்கையான பச்சையம் மிகுந்த ஒற்றை ஆல்கை நிறைந்த
புரோட்டீன் சத்துக்கு நிறைந்த உணவை எடுத்துக்கிறது தான் சரியான ஒரு தீர்வா இருக்குன்றதுனால நம்மளுடைய நீர்க்கரையிலிருந்து செய்த விண்வெளி வீரர்களும் விண்வெளி ஆராய்ச்சிக்கு போகும்போது அவர்களுக்கு எடுத்து செல்லுகின்ற உணவில் முக்கியமான அங்கமாக இருக்கின்ற ஸ்பைருலினா சேர்ந்த நம்ம ஜேகே பாரம்பரிய ஸ்பைருலினா கேப்சூலை ஆகாரத்துக்கு 1 மணி நேரம் முன்னோ பின்னோ தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும் பொழுது மிகச்சிறந்த வகையில அவர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் நல்ல ஒரு மாற்றம் கிடைப்பதற்கு இது அற்புதமான ஒரு தீர்வாக இருந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நுணுக்கமாக ஆராய்ந்து ஒரு பிரச்சனையை சிம்பிளா ஒற்றை மாத்திரை மூலமா சாப்பிட்டு ரிப்போர்ட்ல மட்டும் நார்மலா ஆக்கிட்டோம்னா நான் நார்மல்னு தப்பா நம்பாம உடல் அளவிலும் மனதளவிலும் உணர்வுகள் ரீதியாகவும் ஒரு வியாதியில் இருந்து படிப்படியாக முன்னேற்றம் அடைவதற்கு நாம் முயற்சி செய்தால் மட்டுமே அது சாத்தியப்படும். அதற்கு ஜேகே பாரம்பரியா என்றென்றும் துணை நிற்கின்ற ஒரு பொதுவான ஒரு பகிர்தலோடு இன்றைய நிகழ்வுகளில் அமைதியாகவும் ஆர்வமாகவும் இருந்து கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் ஜேகே பாரம்பரியா குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து